ஹாய் ஹலோ கைஸ் இன்னைக்கு ஆர்டிகல்ஸை பக்காவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் கொஞ்சம் பாயிண்ட் சொல்ல போகிறேன். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சார் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்குள்ளே போகலாமா? யூஸ் அ பிஃபோர் கான்சனன்ட் சவுண்ட் அண்ட் பிஃபோர் வவல் சவுண்ட். ஸோ எப்பயுமே ஆவை கான்சனன்ட் சவுண்ட் முன்னாடி யூஸ் பண்ணுங்கள், ஆனை வவல் சவுண்ட் முன்னாடி யூஸ் பண்ணுங்கள். அ கேட் அண்ட் ஆப்பிள். நான் தனியாக வீடியோ மேக் பண்ணுறேன் கான்சனன்ட் சவுண்ட் அண்ட் வவல் சவுண்ட் பற்றி. சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாமா? அ பைக், an onion, an hour, a university, a pen. ஸோ இங்கே ஏன் யூஸ் பண்ணியிருக்கோன்னா, யூனிவர்சிட்டின்றது வவல் சவுண்ட் கிடையாது, அது கான்சனன்ட் சவுண்ட். யூ சைலண்ட் ஆகிடுது, அதனால தான் யூஸ் பண்ணுறேன் ஆனுக்கு பதிலாக. நான் மூவிங் ஆன் டு த செகண்ட் பாயிண்ட். யூஸ் a or an only with countable nouns. The can be used with all types of noun. ஸோ கவுண்டபிள் நவுன்ஸ்னால் என்ன? கவுண்டபிள் நவுன்ஸ்னால் என்னென்னா எலிஃபண்ட், பைக், டீச்சர்னு சொல்லணும். இதெல்லாம் நம்ம கவுண்ட் பண்ண முடியும் கரெக்டாக. ஏர், வாட்டர், டீ இதெல்லாம் கவுண்ட் பண்ண முடியாது. 3 ஏர் 4 வாட்டர்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால தான் இதெல்லாம் அன்கவுண்டபிள் நவுன். எலிஃபண்ட், பைக், டீச்சர்லாம் கவுண்டபிள் நவுன். இதுக்கு முன்னாடி தான் நம்ம ஆனை யூஸ் பண்ணணும். ஏர், வாட்டர், டீ, காஃபி அதுக்கு முன்னாடிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? an elephant கரெக்டா? a or an water யூஸ் பண்ணக்கூடாது சொன்னேன்னா ஏன்? அது அன்கவுண்டபிள் நவுன். பைக் கரெக்ட். a or an tea தப்பு, ஏன்னா அது அன்கவுண்டபிள் நவுன். a guy கரெக்ட். இப்போ அடுத்த பாயிண்ட் பார்க்கலாமா? ஸோ a or an are to talk about person or things that is unknown to your listener. the to talk about person or thing known to your listener. a or an எங்கே யூஸ் பண்ணால் நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம், அந்த விஷயம் ஒரு லிஸ்ட் நம்ம சொல்கிறத கேட்குறாங்களே, அவங்களுக்கு அதை பற்றி என்னன்னு தெரியும்னா அதுக்கு முன்னாடி a or an யூஸ் பண்ணணும். அதை பற்றி தெரியும்னா யூஸ் பண்ணணும். ஓகேவா? இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நல்லா பாருங்க. ஐ ஹாவ் 2 books, a thriller and a rom-com. The thriller is good but the rom-com is too good. இங்கே ஃபஸ்ட் டைம் நான் த்ரில்லர் ராம்காம் பற்றி பேசுகிறப்ப யூஸ் பண்ணியிருக்கேன் கரெக்டாக. செகண்ட் டைம் த்ரில்லர் ராம்காம் பற்றி பேசுகிறப்ப யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் பேசுகிறதுலேருந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும் த்ரில்லர் ராம்காம் பற்றி கரெக்டாக. இப்போ செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ பிளான்டட் அ ட்ரீ இன் மை கார்டன் லாஸ்ட் இயர். The tree has now grown big. ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரீ பற்றி பேசுகிறப்ப யூஸ் பண்ணுறேன். செகண்ட் டைம் அதே ட்ரீ பற்றி பேசுகிறப்ப யூஸ் பண்ணுறேன். ஏன்னா என்னோடய லிசனருக்கு நான் எந்த ட்ரீ பற்றி பேசுகிறேன்னு தெரிஞ்சிருது. ஓகேவா? இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஃபுல்லாக போட்டு ஒரு வீடியோ போடுறேன். இப்போ ஃபோர்த் பாயிண்ட்டுக்கு போகலாமா? யூஸ் a or an to talk about non-specific things or people. ஸோ இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸை. do you have a pen? இங்கே a பென்னு சொல்லியிருக்கேன்ல, என்ன பென், என்ன கலர் எதுவுமே சொல்லலையா, அதனால தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ செகண்ட் சென்டென்ஸ்க்கு வாங்க. டு யூ ஹாவ் த பிங்க் பென் தட் ஐ கேவ் யூ எஸ்டர்டே. இங்கே ஸ்பெசிஃபிக்காக பிங்க் பென்னு தான் எனக்கு வேணும்னு சொல்லியிருக்கேன், அதனால தான் போட்டிருக்கேன். அடுத்த தேர்ட் சென்டென்ஸ்க்கு வாங்க. ஐ வாண்ட் டு பை ஆன் ஐஸ்கிரீம். இங்கே ஆன் ஏன் போட்டிருக்கேன்னா ஐஸ்கிரீம் என்ன ஃப்ளேவர் என்ன மாதிரி எதுவுமே சொல்லலை, ஸ்பெசிஃபிக்காகவே இல்லை, அதனால் ஆன் போட்டிருக்கேன். அடுத்த சென்டென்ஸ்க்கு வாங்களேன். ஐ வாண்ட் டு பை த சாக்லேட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம். இங்கே எனக்கு சாக்லேட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் தான் வேணும்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கேன்னா அதனால தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம ஃபிஃப்த் பாயிண்ட் பார்க்கலாமா? யூஸ் a or an to mention the category or type of person or thing. இதை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? யூ கேன் யூஸ் யுவர் டிவி ஆஸ் அ லேப்டாப் மானிட்டர். ஸோ டிவியை நீ லேப்டாப் மானிட்டராகவும் யூஸ் பண்ணலாம். இங்கே நான் எதை ஸ்பெசிஃபை பண்ணுறேன்? லேப்டாப், அதனால தான் போட்டிருக்கேன். ஐ ஆம் அ டீச்சர். டீச்சர்னு ஸ்பெசிஃபிக்காக இருக்கா, அதனால தான் போடுறேன். ஐ வுட் லைக் டு பை அ பென், அதாவது ஸ்பெசிஃபிக் கேட்டகரி அதனால தான். ஓகேவா? சிக்ஸ்த் பாயிண்ட் பாருங்கள். டூ நாட் யூஸ் ஆர்டிகல்ஸ் இன் தீஸ் சுச்சுவேஷன். இந்த சுச்சுவேஷனில் எப்போயுமே ஆர்டிகல்ஸ் முன்னாடி போடாதீங்க. ஃபஸ்ட், இன் ஃப்ரண்ட் ஆஃப் ப்ராப்பர் நவுன்ஸ், நேம்ஸ் ஆஃப் பீப்புள், பிளேஸ் அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணாதீங்க. வி டோன்ட் சே அ பிரியா, அ லீசா, அ தேவி, அ அர்ஜுன்னு சொல்ல மாட்டோம் கரெக்டாக. ஸோ யூஸ் பண்ணாதீங்க.
சில வேர்ட்ஸுக்கு வந்து முன்னாடி வந்து ஆர்டிகல்ஸ் வரதுன்றது அது நேம் கூடவே இருக்கும். இப்போ சில கண்ட்ரீஸ்க்கு த யுனைட்டட் கிங்டம் அந்த மாரி. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ கைஸ்.